நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின இந்த மாடி தோட்டத்துக்கு தேவையான இந்த கார்டனிங் கிட் எல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துட்டேன். க்ரோ பேக் மட்டும் வீட்டில் தான் இருக்குது. க்ரோ பேக்கில் வந்து மண்ணு கொட்டி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஏன்னா இப்போதைக்கு சரி இதை டெம்பரரியாக வச்சு பார்க்கலாங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு, ட்ரெயின் செல் மேட் இதெல்லாமே கொண்டாந்து வச்சேன். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், முருங்கைச்செடி இருக்கிற க்ரோ பேக் வந்து கிழிஞ்சிருச்சு. ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து அது உழைச்சிருச்சு. அந்த பழைய க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணு, செடி இதெல்லாம் அப்படியே தூக்கி புதுசில் மாற்றணும். நம்ம ஒரு ஆளாக அதை தூக்கி வச்சு மாற்றவும் முடியாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த முருங்கை செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ பேக் வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு முருங்கை செடியும் வச்சுருக்கேன், அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த க்ரோ பேக் மாற்றணும். இப்போ முட்டை ஓடு அந்த பவுடர்லாம் நான் செடிக்கு போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக அது அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் சரி டெம்பரரியாக வந்து இருக்கிற தொட்டிகள்லாம் வந்து இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கிறேன். இது வந்து டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். வீக்கெண்ட் டைமில் ஹஸ்பண்ட் அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம போட்ட வெந்தய விதையெல்லாம் அப்படியே கீரையா முளைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நல்லா வந்திருக்கும். எனக்கு ஆர்வம் தாங்கல, அதனால சீக்கிரமாவே அந்த வெந்தய கீரையை அறுவடை செஞ்சுட்டேன். ஏற்கனவே ட்ரிம் பண்ணி வச்ச ரோஜா செடி எல்லாம் இப்போ நல்லா வளர்ந்து இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருந்தது. அறுவடை செஞ்ச வெந்தய கீரையை வச்சு பருப்பு போட்டு ஒரு கடையல் பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவரைக்காய் பொரியல், அப்புறம் முட்டை வேக வச்சு அதில் வந்து பெப்பர், சால்ட், கரம் மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியாக அப்படியே சாப்பிடணுங்கிறதுக்காக கம்பஞ்சோரில் தயிர் ஊற்றி அப்படியே கரைச்சி வச்சிருக்கிறேன்.